கனடாவில் பிராம்ப்டனில் வாடகை குடியிருப்பில் வசித்து வரும் டிம் ரை என்ற பெண்ணொருவர் வாடகை செலுத்துவதை நிறுத்தியதால் வீட்டு உரிமையாளர் கவலையில் உள்ளார். குறித்த வாடகைதாரர் சுமார் 1 வருடத்துக்கும் அதிகமான வாடகையை செலுத்தவில்லை என வீட்டு உரிமையாளரான ரமன்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார். முதல் மாத வாடகையை கொடுத்துவிட்டு வாடகைதாரர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ரமன்பிரீத்தின் வீட்டிற்கு குடிபெயர்ந்துள்ளார். அதன் பிறகு அவர் சென்ற மாத வாடகையை மட்டுமே கொடுத்துள்ளார். இதனால் ரமன்பிரீத்துக்கு வாடகைதாரர் $23,000 அதிகமான தொகையை கடன்பட்டுள்ளார். அடமானம், பில்கள் மற்றும் குடும்ப செலவுகள் காரணமாக தான் சிரமப்படுவதாக ரமன்பிரீத் கூறுகிறார். குறித்த வாடகைதாரரை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக ஒன்டாரியோ நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் வாரியத்திடம் ரமன்பிரீத் விண்ணப்பித்துள்ளார். இந்த வாரியத்தால் மட்டுமே ஒரு குத்தகைதாரரை வெளியேற்ற முடியும். இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இவ்வாறிருக்க வீடு தனக்கு கிடைத்தவுடன் அதனை விற்க விரும்புவதாக ரமன்பிரீத் தெரிவித்துள்ளார். இதேவேளை இதே வாடகைதாரர் தனக்கும் கடன்பட்டிருப்பதாக டொரண்டோவில் உள்ள மற்றொரு வீட்டு உரிமையாளர் கூறுகிறார். 2023ஆம் ஆண்டு டிம் ரை தனது வீட்டை வாடகைக்கு எடுத்ததாகவும் முதல் மாதத்திற்கு பின்னர் வாடகை செலுத்துவதை நிறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வீட்டில் இருந்த தளபாடங்கள் காணாமல் போனதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் வாரியம் அவருக்கு வாடகையாக $35,000 செலுத்த டிம் ரைக்கு உத்தரவிட்ட போதும் தான் பணம் எதையும் எதிர்பார்க்கவில்லை என வீட்டு உரிமையாளர் கூறுகிறார். இந்த நிலையில் குத்தகையில் கையெழுத்திடுவதற்கு முன்பு வாடகைதாரரின் பின்னணியை கவனமாக சரிபார்க்குமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.